எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலின் உதயாஸ்தமன பூஜை எந்த மாறுதலும் இல்லாமல் நடக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கும் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற ஏகாதசி நாளில் மூலவருக்கு அதிகாலை முதல் மாலை வரை இடைவிடாமல் பூஜைகள் நடைபெறும். மொத்தம் 18 வகையான பூஜைகள், ஹோமங்கள், அபிஷேகங்கள் மற்றும் பிற வழிபாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை பூஜை நடத்தப்படுவதால் உதயாஸ்தமன பூஜை என அழைக்கப்படுகிறது. இந்த பூஜையின் போது சில முறை நடை அடைக்கப்படுவதால் பக்தர்கள் தரிசனம் செய்வதில் சிக்கல் ஏற்படுவதாக கூறி கடந்த ஆண்டு ஏகாதசி நாளில் நடக்கும் உதயாஸ்தமன பூஜையை குருவாயூர் தேவசம் போர்டு ரத்து செய்தது. மேலும் உதயாஸ்தமன பூஜையை ரத்து செய்வதற்கு கோவில் தந்திரியும் ஒப்புதல் தெரிவித்ததாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேவசம் போர்டின் நடவடிக்கையை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் 1972 ஆண்டுக்கு முன்பிருந்தே ஏகாதசி நாளில் உதயாஸ்தமன பூஜை நடத்தும் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆதிசங்கரர் வகுத்து கொடுத்த பூஜை விதிமுறைகளை மாற்றவோ நிறுத்தவோ யாருக்கும் உரிமை இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஷ்ணோய் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வரும் உதயாஸ்தமன பூஜையை ரத்து செய்தது கண்டிக்கத்தக்கது. எனவே இந்த ஆண்டு டிசம்பர் 1 வரும் ஏகாதசி நாளில் உதயாஸ்தமன பூஜையில் எந்த மாறுதலும் இல்லாமல் நடத்தப்பட வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்த உத்தரவை தொடர்ந்து வழக்கின் அடுத்த விசாரணையை 2026 மார்ச் மாதத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.